இந்த மாதிரி குப்பை நகரமாக பார்த்தீங்கன்னா மதுரையே இப்போ குப்பை நகரமாக, கோயில் மாநகரம் இப்போ குப்பை நகரமாக மாறிடுச்சு. இது போன்ற பெருத்த நல்ல வளர்ச்சி பணிக்கு செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நிலையை அண்ணா திராவிட முன்னேற்ற எடுத்ததன் அடிப்படையில் தான் இது ஒரு நாள் நடந்திருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட்டுட்டு நாங்கள் போய் கலந்துக்கிட்டோம்னா அது வேடிக்கையான ஒன்று, சரியாக இருக்காது. எனவே எங்கள் பொதுச் செயலாளருடைய வழிகாட்டல் இதே மாதிரி எங்கள் மாநகராட்சி மேயர்கள், எங்கள் நிர்வாகிகளை, மாமன்ற உறுப்பினர்களை, எங்கள் நிர்வாகிகளை கூப்பிட்டு மிரட்டுவார்களானால் நிச்சயமாக அதிமுக அதுக்கான தக்க பதிலடியை பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரிடம் கேட்டு அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொல்றது? ஒரு முறைகேடாக ஈடுபட்ட கணவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன பதவி? அவர் என்ன வெறியதா? அவருடைய கணவருடைய கைதுக்கு இவர் தானே காரணம், மேயர் தானே காரணம். இந்த இவங்க தான் நாங்க குற்றம் சாட்டினாங்க, இவங்களுடைய இதா தான் அவர் செய்யறாரு. எனவே அவங்ககிட்ட போய் அவருக்கு அவங்க தலைமையில போய் நாங்க போய் என்ன மக்கள் பிரச்சனை எப்படி பேசுவது? பேசுறதுனால என்ன தீர்வு கிடைக்கும்? மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? மேலும் மேலும் ஊழல் தான் இங்க நடக்கும். இந்த ஊழலை கண்டுபிடிக்கணும். இந்த ஊழல் நடக்கவே கூடாது. ஏன்னா இது இப்ப தமிழகத்துல பல்வேறு மாநகராட்சி, பல்வேறு நகர சபையில் முறைகேடாக ஈடுபட்ட தலைவர்கள்லாம் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. அது புதிதாக தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் புதியதில்லை. தமிழகத்தில் எத்தனையோ இடங்கள திமுக தான், திமுகவுடைய தலைவர்கள் இன்னைக்கு அவங்க தவறான முறையில் நடந்தாங்கன்னு சொல்லி அவங்களுடைய மாமன்ற, அவங்களுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளே அவருக்கு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மாற்றிருக்காங்க. அந்த நிலையை இங்கே நாங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் நாங்கள் பழைய வாங்கணும் அப்படின்றக்காக எல்லாம் இல்லை. அவருக்கு பதில் மாற்றாங்க. ஏன் அண்ணா திமுகவுடைய எத்தனையோ மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு சமூகத்தை சார்ந்தவர்களே இருக்கிறாங்க. அவங்கள கொண்டுட்டு வரலாம். யாரோ ஒருத்தர் ஒரு இதை கொண்டு வந்தா தானே அதுக்கு விடிவு கிடைக்கும். மதுரை மக்களுக்கும் அதுக்கு இது கிடைக்கும். அதன் அடிப்படையில் தான், வேற ஒண்ணு இதாக இல்லை. இதுவரைக்கும் கலந்து கொண்டுதான் இருந்தாங்க. இப்ப குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்ட மாதிரி 30 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. அவங்க 21 லட்சம் ரூபாய் அவங்க காமிக்கிறாங்க. ஆனா நேற்று வரைக்கும் பார்க்கல, அது முதல்ல வரைக்கும் நிச்சயமாக அது இன்னும் கூடும் என்று சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது அந்த இதுல போய் இந்த முறையீடுக்கு காரணமாக இருக்கிறவங்க தலைமையில நடக்கிற கூட்டத்தில் கலந்து கொள்ள என்ன யார்கிட்ட சொல்றது? ஏங்க, மக்கள் பிரச்சனை கவுன்சிலர்கிட்ட தான், ஆணையாளர்கிட்ட தான் முறையிடணும். ஆணையாளர்கிட்ட முறையிடுறத இது என்னங்க, நாட்டுக்கு என்னங்க ஒரு வினோதமானது இல்லையா? ஏன்னா கணவர் குற்றம் சாட்டப்பட்டான், கைது பண்ணப்ப அந்த மேயரே தொடர்றது, இது என்னங்க? அது சரியான நீதிக்கு புறம்பானது. ஆமா, நாங்க கோர்ட்ல எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதே முறையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு ஏங்க மேயரை மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டாலே அதானே அர்த்தம். பொன்வசந்த் என்ன பதவியில் இருந்தார்? அவர் பெரிய பதவியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எப்படி தனிப்பட்ட முறையில் அவர் ஊழலுக்கு துணைவு இருக்க முடியாது? ரெண்டாவது, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு பகுதியில் நடந்திருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க, 17 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த மாமன்ற குழுவுக்கு தலைமையேற்றிருக்கிறவர் தலைமையில் அது நடந்தா என்ன, மக்களுக்கு என்ன அவங்க கொண்டு வந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எந்த ஒரு பணியும் அதுல முறையீடு நடக்கத்தான் செய்யும். புறக்கணித்தாலும் மாமன்ற கூட்டம் நடந்ததுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதுக்கு அடுத்து இப்ப நாங்க எங்களுடைய கருத்தை சொல்லிட்டோம். எங்க பொதுச் செயலாளர் கேட்டு அடுத்த கூட்டத்தில இருந்து நாங்க நடவடிக்கை. போய் நீங்க அவங்க ஸ்டே வாங்கலாமே, அவங்க தலைமையில கூட்டம் நடக்க கூடாது அப்படின்றது ஒரு ஆர்டர் வாங்கலாம்.
அது எப்படி நீதி அரசர் என்ன நாங்க நேரத்தையே ஏற்கனவே இதெல்லாம் பல முறை எங்களுடைய வழக்கறிஞர் முறையிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முறையாக விசாரணை தொடர்றதன் அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்பதை பார்த்த பிறகுதான் நாங்க இருக்கக்கூடாதுதான் எங்களுடைய நோக்கம். அதை இதே எங்களுடைய கோரிக்கையா நீதி அரசர்களுக்கு இதே ஒரு கோரிக்கையாவே வைக்கிறோமே. சார், இப்ப மேயர் கணவரோட முடிச்சுக்கிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்குதுன்னு சொல்லி எதுவும் வலியுறுத்துறீங்களா? இதுல யாரு அதைத்தான் இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உள்ளாட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க பிரதிநிதிகள் தலைமையில் இயங்குற, அது பேரூராட்சியா இருந்தாலும் நகரசபையா இருந்தாலும் ஒன்றியமாக இருந்தாலும் ஒன்றிய சேர்மன் ஒன்றிய நிர்வாகிகள் இது அமைப்பாக இருந்தாலும் அத்தனையிலும் இன்னைக்கு வீட்டு வரி இந்த கட்டட வரி உயர்வுக்கு பிறகு நடந்திருக்க முறைகேடுகளை கண்டறிய ஒரு குழு அமைக்கணும்னு நீதி அரசர் வழிகாட்டுதலே கொடுத்திருக்காரு. இப்படி வழிகாட்டுதல் கொடுத்த பிறகு ஒரு மேயர் பதவியில் இருக்கிறது சரியா? நீங்களே சொல்லுங்க. வேடிக்கை வினோதம் இல்லையா? இது வேடிக்கையா வினோதமா? தமிழக மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். இந்த தமிழக மக்கள் தான் 2026 தீர்ப்பு சொல்ல போறீங்க, அது வேற. அதுக்கு முன்பாக இந்த தீர்ப்பை இது இவ்வளவு ஒரு பெரிய முறைகேடு இது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது அதிமுக. அது மதுரை மாநகராட்சியில இருக்கிற மாமன்ற உறுப்பினர்கள் மதுரை மாநகர் மாவட்ட கழகம் இதை முன்னெடுத்து பொதுச் செயலாளருடைய வழிகாட்டுதல் மேல் இதை கொண்டு வந்திருக்கிறோம். நீதி அரசர் சொன்ன பிறகு திமுக அதே மேயரைத்தான் வைத்து நடத்துவேன் என்றால் அந்த திமுகவுக்கு தான் கெட்ட பேர். ஏற்கனவே மக்கள் மத்தியில கெட்ட பேர் இருக்கு. அது மேலும் அவங்க மேல கெட்ட பேர் வரும் என்பதுதான் எங்களுடைய. நான் சொல்லலைங்க, அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. நீதி அரசர் சொல்லியிருக்காரு. ஏங்க நாங்க முறையா நடக்குதுன்னா எங்க ஆளுகளை கூப்பிட்டு விசாரிக்கணும். இது எங்க நேர்மையானவங்க. நான் 1ஆம் தேதி எங்க பொதுச் செயலாளர் வர்றாரு, அதுக்கான பணியை செய்கிறாங்க. அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு சும்மா அதுல போயினா அங்க ஒண்ணுமே இல்லை. ஓ இல்லையா, நீங்க போங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்டிருக்காரு, நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அதுல ஒண்ணுமே இல்லாதவங்களை கூப்பிட்டு இப்படி திரட்டன் பண்ணும்போது மற்ற கட்சிக்காரவங்க பயப்படுவாங்கல்ல. ஆமாங்க, அவங்களை விசாரிச்சு முறையா. நான் என்ன சொல்றேன், கன்க்ளூஷன் தான். அவங்க வீட்டுக்காரர் தான் தவறு. இந்த அம்மாவும் கூப்பிட்டு விசாரிக்கணும். அதுதான் மறைமுக. இவர் பதவியில இருக்கும்போது பதவியில இருந்துகிட்டு அவரை விசாரிச்சா சரியா வராது. பதவி விலகின பிறகு செஞ்சா தான் சரியா வரும். பதவி விலகணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. முதல்வர் எப்படி நடவடிக்கை எடுத்திருக்காரு பாருங்க. சொந்த கட்சிக்காரங்க பார்க்காம கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தப்பு யாரு பண்ணாலும் நாங்க நம்ம அளவு நடவடிக்கை எடுப்போம். மார்த்தட்டி கொடுறாங்க. ரிசல்ட் என்ன? மார்த்தட்டி நானே சொல்லிக்கலாம், நானே பெருமையா சொல்லிக்கலாம். ரிசல்ட் என்ன? இதுவரைக்கும் மதுரை மாநகராட்சி வரலாற்றுல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? நான் கேட்கிறேன். முறைகேடு அதுக்கும் ஒரு சான்றாக அந்த அமைச்சர்களுக்கே நீங்க சொல்லுங்க. 30 கோடி ரூபாய் வரைக்கும் இப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 100 வார்டுலையும் சீராய்வு இருக்கு. அப்ப எத்தனை கோடி ரூபாய் இம்முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றது வரப்போகும்போது அவங்க எப்படி மார்த்தட்டுறதுல என்ன? சும்மா அதான் கம்பு சுத்துற வேலை தான். சும்மா சொல்லிக்கலாம். நாங்க அவங்க மார்த்தட்டுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. முறையாக இது நடவடிக்கை எடுக்கணும். இது மக்களுக்கான அந்த வரி முறைகேடுகளை கண்டுபிடித்து அந்த வரிகளை திரும்ப மக்கள் பணிக்கு செயல்படுத்தணும். அத பத்தி எல்லாம் இப்ப இதுக்கு அது நாளைக்கு நான் பேசுறேன். நாளைக்கு அதுக்கு கருத்து சொல்றேன். இன்னைக்கு இந்த கருத்து ஒட்டி ஏதாவது பேசுறீங்களா? நாளைக்கு எங்க பொதுச் செயலாளருக்கு வருகை கொடுத்து பல்வேறு நடத்துறோம், நிகழ்ச்சிகள் நடத்துறோம். அங்க வாங்க, அரசியல் கருத்துக்களை மற்றதை பேசுவோம். இதுக்கு முழுக்க இதுதான் முக்கியம். மதுரை மாநகராட்சியை இதை விட்டுட்டீங்கன்னா அதை டாப் போட்டுருவீங்க. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. எங்க போராட்டம் தொடரும். அது இந்த ஒரு நிமிஷம், எங்களுடைய போராட்டம் தொடருங்க. இந்த மேயை தொடர்ந்து இப்படித்தான் நாங்க செய்வோம்னு சொன்ன இந்த அரசாங்கத்துக்கு மேலும் மேலும் கெட்ட பேர். மதுரையில ஊழல் செஞ்ச மேயரை திமுக மாற்ற மாட்டேன்றது மக்கள் தான்
மக்கள் மேலும் இந்த அரசாங்கத்தின் மீதும் இந்த திமுக மீதும் அவங்க மீது கெட்ட பேர் தான் அவங்களுக்கு ஏற்படும், மேலும் கொதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தெரிவிச்சு. விசாரணைக்கே நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, விசாரணை செய்யறதுக்கு. அதான் மேயர் பதவியில இருக்கும் ஆர்ப்பாட்டம் இருக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்க்க. அதாங்க இப்ப நாங்க சொல்லிட்டோம். இவ்வளவு செஞ்ச பிறகு இன்னமும் அவங்க பிடிவாதமா நாங்க மேயரை வச்சிருப்போம்னா, ஏங்க இது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான்னு கேட்பாங்க. அவங்க தவறு செஞ்சாங்கன்றதுக்கு நமக்கு அழகான அவங்க வீட்டுக்காரரே காரணம். அவர்தான் நிழல் மேயரா இருந்து செயல்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏன் இதுல என்ன அது இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. புதிய மேயர் தேர்வு செய்யறதுக்காக அமைச்சர் நேரு தலைமையில் கூட்டங்கள்லாம் நடைபெறுவதா தகவல். அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. வேற எதாவது சொல்றீங்களா? வேற இது பணிகள் மெத்தனமாகத்தான் நடக்குதுங்க. எங்க இப்ப சுகாதார பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க. பல்வேறு இடங்கள்ல பார்த்தா குப்பைகளும் கூலங்களும் அதிகமாக இருக்கு. ரொம்ப மதுரை மக்களே மோசொலிக்கிற அளவுக்கு இருக்கு. பாருங்க, மதுரையில எங்க 40 ஆண்டுகள் நிறையாத செப்பகுளத்தை நிறைச்சான். இப்ப ஒரு தடுப்பணையை உடைச்சிருக்காங்க அந்த கான்ட்ராக்டர். அவரு இது கட்டுறது, தூண் கட்டுறதுக்கு. திரும்ப அந்த தடுப்பணையை கட்டுறதுக்கு இந்த நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல. தண்ணி அந்த ஆத்துல வர்ற தண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு, வேஸ்டா போகுது. அங்க தெப்பக்குளத்துல தண்ணி குறைஞ்சு போச்சு. இதே ஒரு முறைகேடு. இப்ப பாருங்க, இப்ப ஒரு சில வார்டுகள்ல முல்லை பெரியார் அணையிலிருந்து வர்ற கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன், என்னுடைய மேற்கு தொகுதியில ஒரு வார்டுல மாடக்குளத்துல அங்க தண்ணி வழங்குறாங்க அந்த மக்களுக்கு. அந்த தண்ணி இளநீ தண்ணி மாதிரி இருக்கான். எப்படி இருக்கு? இளநீ தண்ணி மாதிரி இருக்கான். நாங்க ஒரு ஆர்வ பிளான்ட் போட்டிருந்தேன். உண்மைங்க, நிதர்சனமான சொல்றேன், நான் ஜோக்காக சொல்றேன். இளநீ தண்ணி மாதிரி இருக்கு. இது எதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இங்க இன்னொரு ஆர்வ பிளான்ட் கொடுக்கிறாரு? இந்த தண்ணியா அருமையா இருக்கு, வீடுகளுக்கு கொடுக்குறாங்க, வீடுகள்ல பிடிச்சிக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாய்மாரும் அவ்வளவு மகிழ்ச்சியில இருக்காங்க. தவிர்த்த வாய்க்கு தண்ணி கொடுத்த தலைவன் வருகிறார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருகிறார். அவரை இன்முகத்தோடு வரவேற்க மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். ஆர்வ வாட்டரே தேவையில்லை மதுரையில மாநகர்ல. அந்த முல்லை பெரியார் அணை கூட்டு குடிநீர் திட்டம் மட்டும் எல்லா வீட்டுக்கும் கிடைச்சிருச்சுன்னா இந்த தண்ணி பிரச்சனையே தேவையில்லை, சுத்திகரிக்கின்ற நிலையே இல்லை. அவ்வளோ அற்புதமா அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்கான். பாத்துங்க. அது யாரையும் தான் இல்லைங்க, நான் பேசாம இல்ல. இதுக்கு துணையா இருக்கிற அமைச்சர் பொதுவா இது கேவலம் இந்த 2 அமைச்சரும் என்ன செய்யறாங்க நான் கேட்கிறேன். இந்த பொதுவா இந்த அமைச்சர்கள் ஒருத்தர் ஒரு வணிக வரித்துறை அமைச்சர் புதுசா மேற்கு தொகுதியில டிஃபன் கேரியர் கொடுக்கிறார். டிஃபன் கேரியர் 300 ரூபாய் கொடுத்துட்டு இங்க என்ன நடக்குது, ஊழல் எவ்வளவு தூரம் மோசமான நடக்குது, இதை கண்டிக்கிறதுக்கு அவருக்கு நிர்வாகத்துல அவருக்கு டைம் கிடைக்கல. மூர்த்திக்கு பிடிஆர் பழனிவேராஜன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. என்னைக்கு அவர் பதவி இறக்கணம் பண்ணாங்களோ அதுல இருந்து சைலண்டரா. வர்ற தேர்தலில் நிற்பாரா நிக்கலாரா தெரியல. அவர் எங்க போங்கடா, உங்களுக்கு தான் உங்க புங்கச்சோறு வேணா, இந்த பூசாரி தொழில் வேணான்ற மாதிரி அவர் இருக்காரு. இது 2 அமைச்சரும் போய் இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதே அசிங்கமா இல்லையா? மக்கள் என்ன நினைப்பாங்க? பொதுவா டிஃபன் கேரியர் வாங்கிட்டு போறோம், இவெல்லாம் ஒரு அமைச்சர், இது ஒரு டிஃபன் கேரியர் கொடுத்துட்டாங்க. இங்க நடக்குது பெருத்த ஊழல், இதை கண்டிக்கிற வகை இல்லை, இந்த அமைச்சர் என்ன செய்யறான் அப்படின்னா நினைப்பாங்க. நாங்க தான் சொல்றோம், இந்த 2 அமைச்சரும் ஒண்ணுக்குமே லாயக்கலாங்க. அவங்க சொந்த வேலையை தான் பாக்குறாங்க. நாங்க 10 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தோம். புரட்சி தலைவி அம்மாவிட்டம் கேட்டு, புரட்சி தமிழர் எடப்பாடியாரிடம் கேட்டு கொண்டு வந்ததன் அடிப்படையில தான் இன்னைக்கு மதுரையா இருக்கு. மதுரை சுத்தி இப்ப உங்களுக்கு தெரியும், குடிமராமத்து பணி மூலமாக எல்லா நீர்நிலைகளும்
ஆழப்படுத்தி கரையில வலுப்படுத்ததன் அடிப்படையில் மழைநீர் தேக்கப்பட்டதன் அடிப்படையில் நிலத்தடி நீர் கூடியிருக்கு. முல்லை பெரியார் கூட்டுக்குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததன் அடிப்படையில் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு இங்க மதுரையில குடிநீர் பிரச்சனையே இல்ல. 24 மணி நேரம் தங்குதடைன்னு வீட்டுக்குள்ளே தண்ணி பிடிச்சுக்கலாம் அப்படின்னு வரலாறு படிச்சிருக்கோம். வானலா இங்க ஆஸ்பத்திரி பாருங்க, ராஜாஜி பொது மருத்துவமனை இன்னைக்கு தனியார் மதுரையில இருக்க தனியார் மருத்துவமனை காட்டிலும் நம்ம அரசு மருத்துவமனை அவ்வளவு தூரம் சிறப்பா கட்டட வசதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மருத்துவ கருவிகள் வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாலரங்கபுரத்துல புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ மையம் கட்டி கொடுத்துருக்கோம் 50 கோடியில. கொடிசியா அரங்கத்தை போல மதுரை சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியாளர் துணை கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம். ஒரு திட்டம் சொல்லுங்க, இந்த அமைச்சர் 2 பேர் அடங்கி இருக்காங்களே, இந்த 2 அமைச்சர்களும், நான் அமைச்சரை சொல்ல இதான் நீங்க இதை கொண்டு போயிருவீங்க அப்புறம் மாநகராட்சி இது பண்ணிடுவீங்க. 2 அமைச்சர்களும் என்னங்க திட்டம் கொண்டு வந்தாங்க சொல்லிக்கலாம். நான் ரோடு போடுறது மத்திய மாநில அரசு கொடுக்கிற நிதியில ரோடு போறாங்க. இவங்க என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? மதுரைக்கு மெட்ரோ திட்டம் நாங்க வந்துச்சா? ஐடி பார்க்கு நாங்க கொண்டு வந்துச்சாங்களா? தொழிற் கேரியர் கொண்டு வந்தாங்களா? வரி முறைகேடு இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த அமைச்சர்கள் தாங்க. இவங்க ஒழுங்கா போய் மாநகராட்சி ஆய்வு பண்ணியிருந்தா இந்த முறைகேடுகள் இவ்வளவு தூரம் நடந்திருக்குமா? அமைச்சர் குற்றஞ்சாட்டுன்னு இதோட மட்டும் போட்டுறாங்க. முதல்ல இத இது பண்ணுங்க. அதுக்கு தான் நான் அங்க மத்ததுக்கு போக மாட்டேன்னு நீங்களா தொடங்கி விட்டீங்களா தலைவா? இதுக்கு தான் நாளைக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன் நான். இன்னைக்கு மதுரைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தவர், எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுக்காத அளவுக்கு திட்டங்களை கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவர் மதுரைக்கு வர்றார். மக்கள் எழுச்சியாக வரவேற்க இருக்கிறாங்க. அவர் காலத்துல ஒதுக்கி அவர் எங்க போறாரு? ஸ்வீடன் போறாரா, நார்வேக்கு போறாரா? அங்கதான் ஒருவேளை இல்ல அங்கதான் மேற்கு ஒதுக்கி, அங்க நார்வே. மூர்த்தி ஓரளவுக்கு ரொம்ப இதாயிட்டாரு, அங்க போயிடுவாரு. குடி மாத்தி போயிடுவாரா என்னன்னு தெரியல. அவர் சொல்லுவதெல்லாம் சும்மா இதுங்க. இதெல்லாம் இந்த 6 மாசத்துக்கு தான். அப்புறம் அவர் எங்க இருக்காருன்னே தெரியாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அதான் நாளைக்கு சொல்றேன். தம்பி சகோதர திருமாவளவன் தான் பாதை மாறி எங்கேயோ போயிட்டாரு. திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு. காட்டுக்குள்ள போயிட்டு புலம்புற எதென்னமோ சொல்றாரு. அதுக்கு அவருக்கு சகோதரருக்கு பதில் சொல்வது சரியா இருக்காது. அதிமுக கொள்கையிலிருந்து என்றைக்கும் வலுவாது என்பது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதிமுக அடுத்த கொள்கையில் மாறவாது. எங்களுக்கென்று கொள்கை இருக்கு. எங்களுடைய கொள்கை பிரகாரம் தான் எங்க புரட்சி தமிழர் நடந்தார், புரட்சி தலைவர் நடந்தார், புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. இப்ப புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடக்கிறார். யாருடைய கொள்கையும் பின்பற்றா யாரும் எங்களுக்கு எஜமானம் இல்ல, நாங்க யாருக்கும் அடிமையும் இல்ல. நாங்களும் யாருக்கும் எஜமானம் இல்ல, யாருக்கும் அடிமை இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. சரி, வணக்கம். நீங்க அப்பா நீங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டு இதை மாத்துறாங்க அப்பா. மாநகராட்சி தான் முக்கியம்.